லண்டனுக்கு பறந்தார் ரணில். அல் ஜசீரா ஊடக நிறுவனம் நடாத்தும் சர்வதேச செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று லண்டன் புறப்பட்டு சென்றுள்ளார். ஜனாதிபதியாக அவர் பின்பற்றிய கடுமையான பொருளாதார திட்டம் இலங்கையை சரிவிலிருந்து காப்பாற்றியதா அல்லது அது வரவிருக்கும் பெரிய துன்பத்திற்கு வழிவகுத்ததா? ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் ஈஸ்டர் தாக்குதலின் போது பிரதானமாக தனது அனுபவங்கள் குறித்து அவர் தனது கருத்துக்களை வெளியிட உள்ளார். அனுர அரசிடமிருந்து தப்பித்துக் கொள்ள மஹிந்த கும்பலின் சூழ்ச்சி அம்பலம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆசி வேண்டி நடத்தப்பட்ட 7 நாள் பிரித் போதனை ஒரு மறைமுக அரசியல் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளது. பாரிய நிதி மோசடி மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பான பிரச்சினைகளின் ஒரு பகுதியாக ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் 7 நாள் பிரித் போதனை ஏற்பாடு செய்யப்பட்டதாக பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. இம்முறை வாக்காளர் பட்டியல் பதிவு நடவடிக்கைகள் இணைய முறை மூலம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கையொன்றையும் வெளியிட்டுள்ளது. முன்னதாக கிராம அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று அதற்கான படிவங்களை வழங்கும் முறை காணப்பட்டது. எனினும் தற்போது பொதுமக்கள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்நுழைந்து பயனர் கணக்கை உருவாக்கி குடிமக்களுக்காக என்ற இணைப்பின் கீழ் நிகழ்நிலை பதிவு சேவையை அணுகுவதன் மூலம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்படுகிறது. பிரதமரின் சுதந்திர தினம் வாழ்த்து செய்தி. ஓர் அர்த்தமுள்ள மாற்றத்துக்காக உண்மையிலேயே அனைவருக்கும் உரித்தான இலங்கை தேசத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பிரதமர் தனது சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டார். சுதந்திரம் என்பது தேசத்தின் இறைமை மட்டுமன்று, அது கண்ணியம், நீதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துவது ஆகும். இனம், மதம், சாதி, பாலினம் அல்லது வர்க்கம் என்ற பேதமின்றி அனைத்து சமூகங்களும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பதற்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற, அனைவருக்கும் உரிய மதிப்பு பெருமானமும் கிடைக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் என்பதை தாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். முற்றுகிறது முருகல். கனடாவிற்கு ட்ரம்ப் பதிலடி. கனடாவில் உற்பத்தியாகும் எந்த பொருட்களும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களிடம் ஆற்றல் இருக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஜனாதிபதி ட்ரம்ப் மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்துள்ளார். ட்ரம்பின் இந்த மேலதிக வரி விதிப்பால் மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளன. விரைவில் கோட்டாபய ராஜபக்ச கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையமாக கொண்டு முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்யும் திட்டம் தீட்டப்படுவதாக பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சூத்திரதாரி இருப்பதாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிவர் எனவும் தெரிவித்தார்.